வெல்கம் டு கிருஷ்ணா அகாடமி. நம்ம சிலபஸ் வைஸாக டெஸ்ட் எழுதிட்டு இருக்கோம் இல்லையா? இன்றைக்கி நம்ம 4வது டெஸ்ட் எழுத போகிறோம். ஓகேவா? இதுக்கு என்னெல்லாம் போர்ஷன் சொல்லியிருந்தோம் அப்படின்னா, கம்பராமாயணம், ராவணகாவியம், சிலப்பதிகாரம் அண்டு மணிமேகலை. ஓகேவா? நீங்கள் யாராவது டெலிகிராம் குரூப் ஃபாலோ பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஆன்சர் கீ அங்கே தான் கிடைக்கும். அண்டு நெக்ஸ்ட் டெஸ்ட்டுக்கு போர்ஷன் என்ன, டெஸ்ட் எப்போ வைப்போம் அப்படிங்கிற எல்லா டேட்டாவும் நம்ம டெலிகிராம் குரூப்பில் தான் சொல்லுவோம். சரியா? இப்போ நம்ம கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணுவோம். 30 நிமிஷம் 50 கேள்விகள் மட்டும்தான். ஓகேவா? எப்பயும் போல் ஆப்ஷன் மார்க் பண்ணிக்கோங்க. பேப்பர் அண்ட் பென் எடுத்து நம்ம ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணோன்னே செக் பண்ணிவிட்டு நான் அனுப்புகிற ஃபார்மில் வந்து உங்கள் மார்க்கை அப்டேட் பண்ணிடுங்க. ஓகேவா? கொஸ்டின் 1, ஆபுத்திரனுக்கு அட்சய பாத்திரம் அளித்தவர் யார்? கொஸ்டின் 2, உழவர் ஏரடிக்கும் சிறுகோளே அரசரது செங்கோலை நடத்தும் கோல் என கூறியவர் யார்? கொஸ்டின் 3, புத்த மதத்தின் கல்வி மையமாக காஞ்சி இருந்ததை காட்டும் இலக்கியம் எது? கொஸ்டின் 4, கண்ணகி என்னும் சொல்லின் பொருள் என்ன? கொஸ்டின் 5, மன்னவன் வாய் முதல் தெரித்தது மணியே, மன்னவன் வாயில் தெரித்த மணி எது? கொஸ்டின் 6, ஆபுத்திரன் நாடு அடைந்த காதை மணிமேகலையில் டேஷ் காதையாக உள்ளது? கொஸ்டின் 7, ஒற்றுமை காப்பியம் என்ற அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் எது? கொஸ்டின் 8, சிலப்பதிகாரம் என்பதை விட சிறப்பதிகாரம் என்பதே சிறந்தது என்று கூறியவர் யார்? கொஸ்டின் 9, கண்ணகிக்கு கோயில் எடுக்க வேண்டும் என்று கூறியவர் யார்? கொஸ்டின் 10, மணிமேகலையில் விருச்சிக முனிவரால் பசிநோய் சாபம் பெற்றவள் யார்? கொஸ்டின் 11, கம்பராமாயணத்தில் அமைந்திடாத காண்டம் எது? கொஸ்டின் 12, முழுவதும் விருத்தப்பாக்களால் ஆன காப்பியம் எது? கொஸ்டின் 13, கலையாத துன்பம் இக்காரிகைக்கு காட்டி வளையாத செங்கோல் வளைந்தது இதுவென்கோல் இங்கனம் கூறியவர் யார்? கொஸ்டின் 14, கோதைவில் குறிசில் அண்ணான் இப்பாடலடி யாரை குறிக்கிறது? கொஸ்டின் 15, மணிமேகலையின் தோழி யார்? கொஸ்டின் 16, ஆதிகவி என்று போற்றப்பட்டவர் யார்? கொஸ்டின் 17, தே.பொ. மீனாட்சி சுந்தரனார் சிலப்பதிகாரம் பற்றி எழுதிய கட்டுரை எது? கொஸ்டின் 18, பட்டி மண்டபம் என்பது சமய கருத்துக்கள் விவாதிக்கும் இடம் என்று கூறிய நூல் எது? கொஸ்டின் 19, கம்பராமாயணத்தின் அயோத்தியா காண்டத்தில் உள்ள படலங்கள் எத்தனை?
கொஸ்டின் 20 சிலப்பதிகாரத்தில் இல்லாத காண்டம் எது? கொஸ்டின் 21 தாதகு சோலை தோறும் சண்பக காடு தோறும் இவ்வடிகளில் தாது என்பதன் பொருள் என்ன? கொஸ்டின் 22 மணிமேகலைக்கு பெயர் சூட்டியவர் யார்? கொஸ்டின் 23 முருகியம் பொருள் தருக. கொஸ்டின் 24 ராவண காப்பியத்தில் எத்தனை படலங்கள் உள்ளன? கொஸ்டின் 25 தாடகை என்ற பெண் அரசியை கொன்றவர் யார்? கொஸ்டின் 26 பொருந்தாத இணையை காண்க. கொஸ்டின் 27 உலக உயிர்களுக்கு உண்டியும் உடையும் உறையுளும் கொடுப்பது எதுவென மணிமேகலை சுட்டுகிறது? கொஸ்டின் 28 காட்டை இருப்பிடமாக கொண்டவள் யார்? கொஸ்டின் 29 மாரிவரம் கூறின் மண்ணுயிர் இல்லை மண்ணுயிர் எல்லாம் மண்ணால் வேந்தன் என யார் யாருக்கு உரைத்தது? கொஸ்டின் 30 சுக்ரீவனின் அமைச்சர் யார்? கொஸ்டின் 31 ராமாயணத்தில் கம்பர் எழுதாத காண்டம் எது? கொஸ்டின் 32 கவுந்தியடிகள் எந்த மதத்தை சார்ந்த துறவி? கொஸ்டின் 33 மக்களும் தேவரும் பிரம்மரும் நரகமும் தொக்க விலங்கும் பேயும் என்றே இச்செய்யுளடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? கொஸ்டின் 34 சிலப்பதிகாரத்திற்கு எவ் உரையாசிரியரின் உரைநூல் முழுமையும் உள்ளது? கொஸ்டின் 35 காவிரி பூம்பட்டினம் கிபி 2ஆம் நூற்றாண்டில் கடலால் மூழ்கடிக்கப்பட்டதை கூறும் நூல் எது? கொஸ்டின் 36
கம்ப ராமாயணத்தின் குகப்படலம் இப்படியும் அழைக்கப்படும். கொஸ்டின் 37. புத்த மதத்தின் கல்வி மையமாக காஞ்சி இருந்ததை காட்டும் இலக்கியம் எது? இந்த கொஸ்டின் ரிப்பீட்டடாக இருக்கலாம், நோ ப்ராப்ளம், ஆன்சர் போட்டுருங்க. கொஸ்டின் 38. பக்ருளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரிக்கோடும் கொடுங்கடல் கொல்ல என கூறும் நூல் எது? கொஸ்டின் 39. சரிந்த குடலை புத்த துறவியர் சரி செய்த செய்தியை கூறும் நூல் எது? கொஸ்டின் 40. கண்ணகி சினம் தணிந்து துயரமே வடிவாய் எத்தனை நாட்கள் சேர நாட்டின் ஒரு குன்றின் மேலிருந்து தேவருலகம் சென்றாள்? கொஸ்டின் 41. சரியான கூற்றை தேர்வு செய்க. இளங்கோவடிகள் பற்றின 4 கூற்றுகள் கொடுத்துருக்காங்க. இளங்கோவடிகள் சேரமரபை சேர்ந்தவர், சிலப்பதிகாரத்தை இயற்றியவர், அடிகள் நீரே அருளுக என்ற கூற்றுக்கு உரியவர், நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யுள் என்று கூறியவர். கொஸ்டின் 42. பௌத்த சமயத்தின் மதிப்புமிக்க எண் எது? கொஸ்டின் 43. வித்யாதர மங்கை என்று அழைக்கப்பட்டவர் யார்? கொஸ்டின் 44. மணிமேகலை கூறும் தீய செயல்கள் எத்தனை? கொஸ்டின் 45. திங்கள் ஞாயிறு மலை என்று இயற்கையை வாழ்த்துவதாக தொடங்கும் காப்பியம் எது? கொஸ்டின் 46. இந்திர விழா எத்தனை நாட்கள் நடைபெறும்? கொஸ்டின் 47. மணிமேகலை பூ கொய்ய சென்ற வனம் எது? கொஸ்டின் 48. அறுவர் கிளைய நங்கை, இறைவனை ஆடல் கண்டருளிய நங்கை எனப்படுபவர் யார்? கொஸ்டின் 49. ஏழ்மை வேட நிறந்தில என்றென்னை ஏசாரோ என்று இயம்பியவன் யார்? கொஸ்டின் 50. மணிமேகலையில் எத்தனை பாடல் அடிகள் உள்ளன? ஓகே,
எல்லாரும் 50 கொஸ்டினுக்கும் ஆன்சர் எழுதிருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி கொஸ்டின் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு இல்லையா? ஸோ எத்தனை பேர் 50 அவுட் ஆஃப் 50 வாங்குறீங்கன்னு பார்க்கலாம். உங்கள் மார்க்கை கண்டிப்பாக நான் அனுப்புகிற ஃபார்மில் அப்டேட் பண்ணிடுங்க. அப்போ தான் எத்தனை பேர் டெஸ்ட் எழுதுறீங்க, எத்தனை பேருக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு எனக்கு தெரியும். சரியா? ஸோ உங்களுக்கு டெஸ்ட் எழுத டைம் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் வீடியோ ப்ளே பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு எத்தனை கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியுது அப்படிங்கிறதையாவது அந்த மார்க்கில் அப்டேட் பண்ணுங்கள். ஓகேவா? அண்ட் அந்த ஃபார்மில் வந்து நம்ம சேனலை பற்றின உங்களோட கருத்துக்களையும் தெரிவிக்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நீங்கள் நம்ம சேனலில் என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத நீங்கள் கொடுங்க. அப்போ தான் அதுக்கடுத்து என்னென்ன மாதிரி வீடியோஸ் கொடுத்தா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு எனக்கு தெரியும். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.